7th month ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல, அதில் இருந்து வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நட்ஸ் எல்லாம் வந்து நான் கரெக்டாக சாப்பிட ஆரம்பித்தேன். பிபி ஏற்றிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்களா. 3 நாள் வந்து என் பர்த்டே. என்னடா நல்ல நாள் அது வர சொல்கிறேன். மண்டே போயிட்டேன். நான் போயிட்டோன்னே இந்த மாதிரி பிபி வந்து டெய்லி செக் பண்ணுற மாதிரி. சரி, நம்ம டெய்லி போய் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதா இருக்கே, மெடிக்கல் ஷாப்லேயும் செக் பண்ணுறதா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வந்து ஒரு பிபி மிஷின் வந்து வாங்கிட்டு வீட்டிலே செக் பண்ணி நோட்டில் வந்து எழுதிப்பேன். இந்த மாதிரி பிபி செக் பண்ணிட்டு அப்புறம் வீக்லி போனோன்னா கொஞ்சம் நாள் வந்து நெருங்கிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக வந்து எனக்கு Feb 26 டேட்டு. எனக்கு வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா உனக்கு திருப்பி வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சுமான்ட்டு. தூக்கி வாரி போட்டுச்சு. நல்லா தானடா தண்ணி குடிச்சேன்ட்டு. நல்லா ஏசியில் இருந்தேன்னா, ஏசியில் இருக்கக்கூடாதான் தெரியல, ஆனால் நல்லா ஏசியில் இருந்தேன். அந்த ப்ராப்ளமாக எனக்கு தெரியல. நல்லா தானே தண்ணி குடித்தோம். திருப்பியும் அந்த ஊசி போடுவாங்களா ஒரு பயம். எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, சரிம்மா உனக்கு அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ வாட்டர் லெவல் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம், உனக்கு டேட் நெருங்கிடுச்சுல, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம், நல்லா தண்ணி குடிங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஆரஞ்சு பவுடர் வந்து டெய்லி குடிக்க சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த 3 நாள் மட்டும்தான் அந்த ஆரஞ்சு பவுடர் குடித்தேன். ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்கம்மா, நிறைய ஆரஞ்சு அந்த பவுடர் குடிச்சேன்னா நிறைய தண்ணி லெவல் அதிகமாகி தண்ணி அதிகமாக இருக்குன்னு வந்துட சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நான் அந்த நார்மல் வார்டில் இருக்கும்போது தண்ணி அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் சில பேருக்குலாம் ஆப்ரேஷன். அதுக்கு பயந்துட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து கட் பண்ணிட்டேன், சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, ஏம்மா நிறுத்தினேன். சூப்பராக பார்ப்பாங்க டாக்டர்ஸ்லாம் ஸ்டான்லியில். ஏம்மா வந்து எனக்கு நல்லா பார்த்தாங்க, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. சரி சொல்லிட்டு ஏம்மா இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டேன், நீ திருப்பி வந்து கண்டினியூ பண்ண, அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா திருப்பின்னு அழ வர மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து அந்த பவுடரை வந்து கிடைக்கவே இல்லை. சரி எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பவுடரை கண்டுபிடிச்சி குடிக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை வந்துடுச்சு பெங்களூரில். 1 வீக் அவர் வந்து போயிட்டாரு. வேலை போயிதுன்னா அவனை என்ன பண்ண முடியும். சரி, அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க இருக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவங்களும் இல்லையா, சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வாட்டர் லெவல் வேறு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன், அந்த ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தேன். வாட்டர் லெவல் அதிகமாகவும் ஆகிடக்கூடாது பார்த்துட்டே இருந்தேன். அது அவங்க வந்து சொல்லிட்டாங்க, டாக்டர் மேம் ஒரு எந்த ரிஸ்க்கும் இல்லையே, நீ நல்லா தண்ணி குடிச்சா ஓகே, இல்லைனா வந்து உனக்கு சிசரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னோன்னா அது ஒரு பயம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் போனோன்னே இந்த மாதிரி வந்து என்ன நெக்ஸ்ட் வீக் போனோம், திருப்பி வந்து அதே வாட்டர் லெவலில் தான் இருந்துச்சு. அதே ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அங்கே நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நோட்டை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரிம்மா அதே தானே இருக்குது, உனக்கு வந்து நாள் வந்து நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு வீக் தானே இருக்க, நீ மண்டே வந்து அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும், 24 வந்து நீ அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும், நீ 24 வந்துரு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி டாக்டர், ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. 24 என்ன ஆச்சு, கரெக்டாக 22 அன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஃப்ரைடே நைட்டே வந்து எனக்கு ஒரு மாதிரி வலி வந்துட்டே இருந்தது. ஆனால் நான் நல்லா வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நான் அந்த 7th month இது பண்ணணும், அதுலேருந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணல, வாக்கிங்கு அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இது மட்டும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தண்ணி குடித்தேன், நட் சாப்பிட்டேன். சிக்கன் சாப்பிடல அவ்வளோ. இந்த மாதிரி ரொம்ப நெருக்கத்தில் வந்து ஏதோ சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவ்வளோவா சாப்பிடல, ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆனால் அது ஃப்ரைடேவும் நான் சிக்கன் சாப்பிட்டேன். பெயின் வந்துச்சா, ஒரு சிக்கன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பெயின் வந்துச்சா, அப்படியே பெயின் வந்துச்சு. சாட்டர்டே வந்து ஒரு மாதிரி வருது பெயின் போகுது பெயின். சரிங்க, நான் மாமியார் என்ன சொன்னாங்க, ஒரு கஷாயம் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி வந்து எனக்கு அந்த கஷாயம் வச்சோன்னா அப்பயும் அதே மாதிரி இருந்துச்சு. சும்மானே போனால் அட்மிட் பண்ணிருவாங்களே சொல்லிட்டு அப்படியே தாக்கு பிடிச்சிட்டே இருந்தால் அப்புறம் எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட சொன்னோன்னா கரெக்டாக ஒரு 4 மணிக்கு வந்து போனேன். இந்த மாதிரி வந்து எனக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வரல அந்த டைமில். எப்போவுமே எனக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வராது. ப்ரெக்னென்சி ஆனோன்னா ஸ்கின் ப்ராப்ளமாக வந்துடுச்சு. ஸ்கின் ப்ராப்ளமில் வந்துட்டு காலில் அந்த கொலுசு போட்ட இடம்லாம் பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இன்னும் அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, அது வேறு வந்து திட்டுறாங்க. இல்லை டாக்டர், இந்த மாதிரி கொலுசு போட்டனால இல்லை, எங்கள் ப்ரைவேட்லேயே டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்சி ஆனால் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அப்புறம் வந்து உனக்கு
எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ஒரே ஒரு இன்ச் அந்த 10 இது திறக்கணும்னு சொல்லுவாங்க, அதில் ஒன்று இது மட்டும் திறந்துருக்கு சொன்னோன்னே சரி நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட இது எல்லாதும் வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் அட்மிட் ஆகிருக்கேன், இந்த ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி 7th மந்தில் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, தண்ணி லெவல் கம்மியானோட அந்த டெக்ஸா ஊசி வந்து போட்டாங்க, குழந்தை நுர வேலை ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஊசி வந்து எனக்கு போட்டாங்க. அந்த இதெல்லாம் சொன்னால் அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர்ஸும் பார்த்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 8 பெயின் ரொம்ப ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மணிக்கிட்ட 2 இது இன்னொரு ஜென்ட்ஸ் டாக்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்குமா, ஒரு 2 இது ஓப்பன் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னும் பெரிய சீனியர் டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜென்ட்ஸ் டாக்டர் செக் பண்ணும்போதே என்கிட்ட சொன்னாங்க, அம்மா பாப்பா தலை பெருசாக இருக்குது, என்ன எப்படி தெரியல, சிசரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அது வரைக்கும் என் மைண்டை வந்து நார்மல் டெலிவரிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அவங்க நல்லா மோட்டிவாக எனக்கு பேசுனால சரி இதெல்லாம் ஒரு வழியா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வழியே இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். ப்ரிப்பேர் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா